கோலாகலமா நடந்து முடிஞ்சிருக்கு. இயக்குனரும் நடிகருமான ஒரு பிரபலத்தோட மகளுக்கு திருமணம் தான். யார் அவர் அப்படிங்கறத இப்ப நம்ம முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம். நடிகர்னு சொல்றதா இல்ல இயக்குனர்னு சொல்றதா, ரொம்பவே பிரபலம் அடைந்த ஒரு பர்சன் தான் சேரன் அவர்கள். இவரு மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர். அவருடைய மனைவியோட பெயர் செல்வராணி. இவங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. மூத்த மகள் பேர் தான் நிவேதா பிரியதர்ஷினி, 2வது மகள் பேர் தாமினி. இப்ப மூத்த மகளுக்கு தான் நேற்றுக்கு முன்தினம் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. சுரேஷ் ஆதித்யா அப்படிங்கறது மாப்பிள்ளையோட பேரு. ரொம்பவே பிரம்மாண்டமா கோலாகலமா நடந்து முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஏராளமான பிரபலங்கள் அந்த கல்யாணத்துல கலந்துகிட்டாங்களா. முக்கியமா நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற நிறைய ஃபெமிலியர் ஃபேஸ் கலந்துகிட்டதா சில செய்திகளும் இப்போ கசிய ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமா அதோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இப்ப இணையதளத்துல பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இவரை இயக்குனரா மட்டும் இல்லாம பல படங்கள்ல நம்ம ஹீரோவாவும் பார்த்திருக்கோம். இவர் எடுக்கிற படங்கள் எல்லாமே குடும்ப கதையா தான் இருக்கும். இவர் நடிக்கிற படமும் அப்படிதான் இருக்கும். அதே நேரத்துல சொல்ல மறந்த கதை, தவமாய் தவம் இருந்து, பொக்கிஷம், ராமனை தேடிய சீதை, இந்த மாதிரி திரைப்படத்துல அவர் ஹீரோவா நடிச்சது நமக்கு நல்லாவே தெரியும். அவரே அதை இயக்கிருக்காருன்னு தெரியும். சமீபத்துல கூட சேரன் நடிப்புல ஆனந்தம் விளையாடும் வீடு அப்படிங்கிற படத்துல கூட கௌதம் கார்த்திக் கூட நடிச்சிருந்திருப்பாரு முக்கியமான ரோல்ல. அந்த படத்திலையும் குடும்ப பாணியை வச்சுதான் பண்ணிருப்பாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். சினிமா மட்டும் இல்லாம சின்னத்திரையும் அவர் விட்டு வைக்காம அங்கேயும் கால் பதிச்சாரு. அதுதான் நம்ம விஜய் டிவில நடந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பெரிய அளவுல ரொம்பவே ஃபெமிலியர் ஆனாரு. முக்கியமா அந்த நிகழ்ச்சியில லாஸ்லியாவுக்கு அப்பாவா இருந்த நாட்கள் தான் அதிகம். அதே நேரத்துல தான் சேரனோட மூத்த மகள் ஒரு நபரை காதலிச்சு அந்த நபருக்காக வீட்டை விட்டு வெளியேறி இருந்தாங்க. இந்த ஒரு செய்தி பயங்கரமா பரபரப்பா வெளியில பேசப்பட்டு இருந்த சிச்சுவேஷன்ல நிறைய கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இதெல்லாம் அதிக அளவுல பேசப்பட்ட நேரத்துல சேரன் ரொம்பவே அப்செட்டாவே இருந்திருந்தாரு. இப்போ என்னதான் மகள் தன்னை பத்தி அவ்வளவு அவதூறா பேசியிருந்தாலும் அந்த செய்தி எல்லாம் தூக்கி எரிஞ்சிருச்சு. அந்த குற்றச்சாட்டுகள் வச்ச எல்லா விஷயத்தையுமே மறந்துட்டு இப்போ அவரோட மகளுக்கு கோலாகலமா ரொம்ப பிரம்மாண்டமா மேரேஜ் செஞ்சு வச்சிருந்திருக்காரு. இந்த நிலையில ரசிகர்கள் பல பேரும் சரி, திரையுலக பட்டாளங்களும் சரி, அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. முக்கியமா சேரன் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும் பொழுது ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. நம்மளும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இது போல பல அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.